வணக்கம். நம்ம வந்து மல்லித்தோட இது மாஞ்செடியில் பார்த்தோம்னாக்கா, ஆயில் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி துளிர் வைக்காத இந்த மாதிரி மொக்கையாக இருந்தது. செடிங்கள்லாம் இந்த மாதிரி இருந்தது. ஆயில் அடித்ததுக்கப்புறம் நல்லா துளிர் வச்சு, ஆயில் அடித்த ஒரே ஒரு 10 நாளில் நல்லா துளிர் பூ எடுத்துது. அதுக்கப்புறமா நம்ம மரத்தில் வந்து காய் வந்து அதிகமாக பிடிக்காது. மிஞ்சி போனால் ஒரு 30 காய் 40 காய் பிடிச்சாவே பெரிய விஷயம். இது வந்து பேனிஷா காய். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆயில் அடித்த பிறகு மாங்காயெல்லாம் நிறைய வச்சுருக்கு. மாங்காய் பேனிஷா காய் இது எந்த அளவு இருக்குது பாருங்க. காயெல்லாம் அவ்வளோ அற்புதமாக காய் நல்லா சைஸ் நல்லா இருக்குது. இந்த நேரத்துக்கு பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக காய் நல்லா வச்சுருக்கு பேனிஷா காய். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா காய் வந்து அந்தளவுக்கு கம்மியான காய் தான் வைக்கும். இப்போ இந்த சீசனில் அந்த ஆயில் அடித்த பிறகு நல்ல ரிசல்ட்டு. காயும் நல்லா காய்ப்பு நல்லா இருக்குது. காய் வந்து அதிகமான காய்கள் வந்து வச்சுருக்கு இந்த முறை பெனிஷா. நம்ம மரத்தில் வந்து அந்த மாதிரி தான், அவ்வளோதான் காய்க்கும். மிஞ்சி போனால் ஒரு 20 காய் 30 காய் தான் காய்க்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா காய வச்சுருக்குது. காய் பாருங்கள். ஆயில் அடித்த பிறகு தான் காய் நம்மளுக்கு வந்து அதிகப்படியான காய் வந்து பூ எடுத்து காய வச்சுருக்குது. இது வந்து பொய் சொல்லலை. இந்த ஆயில் அடித்த பிறகு தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு காய் காய்ச்சி நல்லா தெளிவான காயும் நம்மளுக்கு வச்சுருக்கு. பாருங்கள் அந்த அளவுக்கு காய் வரும். இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம தோட்டத்தில் காய் தான். எந்த அளவுக்கு தொங்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஆயில் அடித்த பிறகு தான் இது இங்கேயே வந்து நம்மளுக்கு அந்த 30-40 காயை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு காய் தோட்டம் ஃபுல்லாக இது அந்த செடி ஃபுல்லாக எவ்வளோ காய் இருக்குன்னு மட்டும் பார்த்துங்க. அந்தளவுக்கு இங்கேயே இருக்குது பாருங்கள், எவ்வளோ காய் இருக்குது. பேனிஷா காய் நல்லா பழம் அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள் மக்களே, வாங்கி பயன்படுத்திங்க. நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும். நன்றி.